ஹலோ வணக்கம். இன்றைக்கி கொய்யா பழத்தை பற்றி சில இம்பார்ட்டண்ட் விஷயம் சொல்ல போகிறேன். ஏன்னா கொய்யா பழம் சீப் அண்ட் பெஸ்ட் ஃபுட்டு. நம்ம ரொம்ப காஸ்ட்லியாக ஆப்பிள்லாம் இப்போ ரொம்ப விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஆப்பிள் வாங்கணும், ப்ளூபெர்ரி வாங்கணும், அது இதெல்லாம் பண்ணாதீங்க. இருக்கிறதுலையே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு ஃபுட் கொய்யா, ரைட்டா? அந்த கொய்யா பழத்தில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதை மெயினாக சொல்கிறேன். நம்பர் 1, இருக்கிறதுலே விட்டமின் சி நிறைய பேக் ஆகிருக்கு. விட்டமின் சி நம்ம பாடிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியும். எந்த காயம் பட்டாலும் ஆறிடும். ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸ்கின் எல்லாம் சுருக்கம் விழாமல் இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அந்த மாதிரி பலவிதமான ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டி. எந்த ரணம் வந்தாலும் சீக்கிரம் ஆறும். ஃபீவர்லாம் வந்தால் சீக்கிரம் ஆறும், ரெக்கவர் ஆக முடியும். அந்த மாதிரி அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அண்ட் ஆன்டி ஆக்சிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்கிறதுனால, விட்டமின் சி நிறைய இருக்கிறதுனால சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கிற கொய்யா பழம் எவ்ரிடே ஒன்று சாப்பிடுங்க, ரைட்டா? இது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. அந்த ஃபைபர் இருக்கிறதுனால இன்டெஸ்டைனுடைய கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுது. அதனால் நல்லா மோஷன் போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், டைஜஷனுக்கும் ஈஸியாக இருக்கும், ரைட்டா? குட் பாக்டீரியா நிறைய டெவலப் ஆகும். இது மட்டும் இல்லாமல் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. பிபிலாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். கொலஸ்ட்ராலை குறைச்சிட்டு ஹார்ட் ஹெல்த்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுது. இது மட்டும் இல்லாமல் அது வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை நல்லா எடுங்க. ஏன்னா இதில் கேலரிஸு ரொம்ப கம்மியாக இருக்குது, ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்குது, ரைட்டா? குளுக்கோஸ்லாம் நிறைய இல்லை. அதனால் வெயிட்டு கெயினை ஓவர் வெயிட் இருக்கவங்க, வெயிட் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, எக்ஸசைஸ் பண்ணுறவங்கலாம் கொய்யா பழத்தை நல்லா சாப்பிட்லாம், ரைட்டா? ஸோ ஒரு 2-3 கொய்யா பழம் கூட சாப்பிட்லாம். அது அவங்க வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இவ்வளோ பெனிஃபிட் இருக்கிற ஒரு கொய்யா பழத்தை ஈஸியாக நம்ம வாங்கி எவ்ரிடே 1 or 2 சாப்பிடுங்க, ரைட்டுங்களா?